மகர ராசிக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இதுவரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா, அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதை குரு பார்க்குறார், ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானன்று இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசியை பார்க்குறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிக முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க எங்கே, 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீர்ண கோளாறு ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன், புக்திநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போது கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதை வைத்தும் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல், ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு வந்து எது மாதிரி திசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் வந்து நமக்கு
அது மாதிரி விஷயங்கள் காட்டுது. எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.